ஸோ மிதுன ராசி ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா இவங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும்னா நுணுக்கமாக இருக்கணும். ஸோ ஒரு துறையில் இருக்கிறாங்கன்னா கூட அதில் இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த துறையில் அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. இது ஏதோ ஒரு தேவைக்காக ஒருத்தவங்க பழகுறாங்க. ஒரு பொருள் தேவை இருக்குது, ஒரு பண தேவை இருக்குது, ஏதாவது ஒரு பொருள் சம்மந்தமான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் இவங்க தள்ளி இருக்கிறது நல்லது. ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, இந்த பழக்கத்தை வந்து அவங்க வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பழக்கத்தை அவங்க கைவிடணும்? ஸோ எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, உடனே நான் ரிலாக்ஸ் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் டைம் வேணும். நெசசரியாக இருந்தாலுமே பட் அது ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் போது ஸோ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அவங்க ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும்? ஸோ மிதுன ராசி ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா இவங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும்னா நுணுக்கமாக இருக்கணும். ஸோ ஒரு துறையில் இருக்கிறாங்கன்னா கூட அதில் இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த துறையில் அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னா கூட அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ அதில் ரொம்ப நுணுக்கமாக இருக்கணும். எது எப்படி செய்யணும், யார் யார் எப்படி கவனிக்கணும், எல்லாமே இன்க்ளூடிங். ஸோ அது மாதிரி ஒரு நுணுக்கம் வேணும் அவங்க செய்யக்கூடிய காரியங்களில். அந்த நுணுக்கத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்க. நான் எந்த ஒரு பொசிஷனில் எந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அதில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வித்தையை கற்றுட்டாங்கன்னா ஸோ அவங்களால எதையும் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். சூப்பர். ஸோ மிதுன ராசி அன்பர்கள் இந்த பர்சன் கிட்ட கட்டாயம் அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்தாலும் இந்த மாதிரியான பர்சன்ஸ் கூட வந்து அவங்க பழகிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான பர்சன்ஸை அவாய்ட் பண்ணணும்? ஸோ மிதுன ராசி இவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு தேவைக்காக ஒருத்தவங்க பழகுறாங்க. ஒரு பொருள் தேவை இருக்குது, ஒரு பண தேவை இருக்குது, இல்லை யாரெல்லாம் இவங்களை வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதாவது பணத்தை சம்பாதிக்கிறத பற்றி ட்ரிகர் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பொருள் சம்மந்தமான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் இவங்க தள்ளி இருக்கிறது நல்லது. ஸோ யாராவது இவங்களை வந்து நீ இதை சம்பாதிக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த பணம் வேணும், இந்த பொருள் வாங்கணும், இப்படியெல்லாம் ட்ரிகர் பண்ணி அவங்கள ஒரு ரேஸ் குதிரை மாதிரி ஓட வைக்க பார்க்குறாங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி விலகி இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா இந்த லைஃப் வந்து குதிரை மாதிரி ஓடுறதுக்கு கிடையாது இல்லையா, நின்று எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போகிறதுக்கு. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சூப்பர். ஸோ இப்போ மிதுன ராசி என்பர்கள் கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, இந்த பழக்கத்தை வந்து அவங்க வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பழக்கத்தை அவங்க கைவிடணும்? ஸோ மிதுன ராசி இவங்க எந்த பழக்கத்தை கைவிடணும் அப்படின்னா இவங்க அடிக்கடிக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அடிக்கடிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த ரிலாக்ஸேஷன் எப்படின்னா ஒரு 3 நாள் லீவ் போட்டு கூட ரிலாக்ஸேஷன் எடுக்கலாம், இல்லை அந்த வேலைகளை ஒத்தி வச்சுட்டு கூட ரிலாக்ஸேஷன் எடுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, உடனே நான் ரிலாக்ஸ் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் டைம் வேணும், லீவ் வேணும். இப்படியான விஷயங்கள் அடிக்கடிக்கு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ ஏன்னா அது நெசசரியாக இருந்தாலுமே பட் அது ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் போது இவங்களுக்கு அதுவே ஒரு அடிக்ஷனாகவும் மாறிடும். ஸோ அப்படியான விஷயங்கள்லேருந்துலாம் கண்டிப்பாக அவங்க வெளியேறணும். எப்போவுமே அடிக்கடி ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கான டைம்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இந்த சிம்பிளாக வந்து சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம், பட் நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ மிதுன ராசி என்பவர்கள்ட்ட ஒரு ஹைடன் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அந்த ஹிடன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் அவங்க வெளியில் கொண்டு வந்தால் நினைக்கிற விஷயத்தெல்லாம் சக்ஸஸ் பண்ணலான்னா என்ன மாதிரியான ஹிடன் சீக்ரெட் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு? ஸோ மிதுன ராசி இவங்களுக்கு என்ன ஹிடன் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சீட்டா பவர் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இவங்க சோம்பேறித்தனமான விஷயங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க அப்படி பார்த்தப்போ, பட் அதே டைம் அவங்க வந்து ஒரு ஆக்ஷனில் இறங்கிட்டாங்கன்னா அது ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்டிவாக பண்ணுவாங்க. மற்றவங்க பண்ணுறதை விட இவங்க ஈஸியாக டக்குன்னு குயிக்காக பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த சீட்டா பவர் இருக்கிறதுலே வந்து பவர்ஃபுல் அனிமல் வந்து சீட்டா தான். ஸோ அந்த பவர் இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை கரெக்டான இடங்களில் அவங்க யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஹிடன் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த யூனிவர்ஸ் மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? ஸோ யூனிவர்ஸ் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது காம்படிட்டிவான வேர்ல்டு இது. ஸோ அப்படி தான் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ எல்லா துறைகள்லையும் வந்து அதுலேயும் வந்து சில காம்படிட்டர்ஸ் உருவாகிட்டாங்க. இதில் தான் இவங்க தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ அப்படியான உலகத்தில்
இவங்க என்ன ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறாங்க, போட்டி போட்டு தான் சில விஷயங்களே இவங்க கடந்து வரணும், சக்ஸஸ் பண்ணணும். இல்லை நான் போட்டி போட மாட்டேன், எனக்கு அதுதான் பயம், இல்லை மற்றவங்களோட ஒரு ஆர்கியூமெண்ட் கூட பண்ண மாட்டேன் இப்படின்னு இருக்கிறது அது வேண்டாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போட்டி போட தயாராகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். அதனால் நீங்கள் போட்டி போடுறதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும், அதற்கு தயார்படுத்திக்கோங்க உங்களை நீங்களே அப்படின்றத யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. வாவ்! சூப்பர். மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் குடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதில சக்ஸஸ் ஆகணும், ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் குடுத்துருக்கு அப்படின்றத டாரட் மூலமா ரொம்ப அழகா மிதுன ராசி அன்பர்களுக்கு குடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேம் சொன்னது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்து நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.